யூசுவலாக வந்து பார்த்தா நம்ம கால் பண்ணும்போது ஏதாச்சும் இன்கமிங் கால் வருது அப்படின்னா நம்ம சேவ் பண்ணி வச்சுருப்போம், அதனால் தெரிஞ்சுக்கலாம். பட் அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது அப்படின்னா யார் கால் பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு தெரியாமல் இருக்கும். அது ஸ்பேம் காலாக எது நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. பட் இருந்தாலும் ட்ரூ காலர் மூலமாக இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இப்போ வந்து பாருங்கள், ட்ரூ காலர் அப்படின்றது ஒரு ப்ரைவேட் லிமிட்டடோட ஒரு ஆப் தாங்க. பட் இப்போ வந்து பார்த்தா ட்ராயே வந்து அதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது தெரியாத எண்களிலிருந்து அழைப்பு வரும்போது செல்போனில் அழைப்பவரின் பெயரை திரையில் காண்பிக்கும் வசதி விரைவில் இந்தியாவில் அறிமுகம். மத்திய தொலைத்தொடர்பு துறைக்கும் தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திற்கும் இடையே உடன்பாடு. பரிந்துரைகள் அங்கீகரிக்கப்பட்ட பின் 6 மாதத்துக்குள்ளே செயல்பாட்டிற்கு வர வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம ட்ரூ காலரில் எப்படி வந்து பார்த்தா இன்கமிங் கால் வரும்போது யார் பண்ணுறாங்க அப்படின்னு நேம் வருதோ அதேமாரி இதில் வந்து ரியலாக நேம் வருங்க. ஸோ அந்த சிம் யார் பெயரில் பதிவாயிருக்கோ அவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு அவங்க பெயர் இன்கமிங் காலாக வந்து சேரும். கண்டிப்பாக இது இன்னும் வந்து பார்த்தா பெனிஃபிட்டாக இருக்கும். ட்ரூ காலரை பொறுத்த வரைக்கும் அது அவங்க சேவ் பண்ண வச்ச நம்பர் தான் நம்ம பேர் தான் நமக்கு வந்து காமிக்கும். பட் இதில் அப்படி கிடையாதுங்க. அவங்க சிம்மில் என்ன பெயர் கொடுத்துருக்காங்களோ அதே பெயர் நமக்கு திரையில் தோன்றும். நல்ல ஒரு அப்டேட்னே சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தா இன்னும் 6 மாதத்துக்குள்ளே செயல்பாட்டுக்கு வரும் அப்படின்ற மாரி ட்ராய் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா யார் பண்ணுறாங்க, அது ஸ்பேம் காலாக தெரிஞ்சவங்களா அப்படின்றது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிச்சிக்க முடியுங்க.